வணக்கம் நண்பர்களே. இலக்கிய இலக்கண உலகில் ஒவ்வொரு மொழியும் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஒன்று பேச்சு மொழி, மற்றொன்று எழுத்து மொழி. புரிகிற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிறுகதையை நாம் எழுதுகிற போது அவன் பார்க்கிறான் என்று எழுதுவோம். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது அவன் பார்க்குறான் என்று சொல்லுவோம். இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் எப்பொழுதும் இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். இந்த இடைவெளி எப்பொழுது அதிகரித்து போகிறதோ அப்படி கூடுதலாகி போகிற மொழிகள் எல்லாம் பேச்சு வழக்கிலே இருந்து விலகி தனது வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுகின்றன என்பது மொழியியல் அறிஞர்கள் சொல்லுகிற செய்தியாகும். தமிழை பொறுத்தமட்டில் இந்த இடைவெளி இருக்கிறது. ஆயினும் மற்ற மொழிகளிலே இருப்பதைப் போல அதிகமாக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நமது முதல் வழிகாட்டியாக நமக்கு கிடைக்கிற தொல்காப்பிய பாட்டன் ஒரு மிகச்சரியான வழிகாட்டுதலை சொல்கிறார். வேற்றுமை உருவுகளை 7 என்று சொல்லி 8வது வேற்றுமை உருவை உருவாக்கி தந்த அந்த தொல்காப்பியன், ஒருவேளை பேச்சு வழக்கிலே மக்கள் இந்த உருவுகளின் பொருள்களை மாற்றி பேசுவார்கள் அல்லது புதிய சொல் உருவுகளை உருவாக்குவார்கள் என்று சொன்னால் அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இலக்கியவாதிகளுக்கும் எழுத்துத் துறையிலே இருக்கிறவர்களுக்கும் வழிகாட்டுகிறார். தொல்காப்பியத்தினுடைய சொல் அதிகாரத்தினுடைய வேற்றுமை மயங்கியலில் இந்த நூற்பா இடம்பெற்றிருக்கிறது. யாதன் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். எந்த உருவில் சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே என்ன பொருளிலே வந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம். கத்தியால் மரத்தை வெட்டினான் என்று ஆல் என்கிற 3ஆம் வேற்றுமை வரவேண்டிய இடத்தில் பிற்காலம் சில நூற்றாண்டுகள் கழித்து கத்தியை என்று 2ஆம் வேற்றுமை உருவு வந்தது. கத்தியை கொண்டு என்று மக்கள் பயன்படுத்தினார்கள். அதை சொல்லுருவு என்று 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை அறிந்த மொழியியல் அறிஞர்கள் அதை நூல்களிலே எழுதினார்கள். எனவே அடித்தட்டு மக்கள் பேசுகிற மொழியோடு இணைந்து பயணிப்போம். நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிகளின் வரிசையில் நம் மொழியை காப்பாற்றுவோம். உழைக்கும் மக்களின் குரலை இலக்கியங்களில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.